Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th standard chapter 1 numbersல exercise 1.6ல உள்ள 3, 4, 5, 6 sums பார்க்க போகிறோம். இது வந்து page number 45ல இருக்குது. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, அதாவது இந்த 1.6 கூடிய இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சம்ஸ் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, தேர்ட் சம் இவாலுவேட், அதாவது வேல்யூஸை வந்து நம்ம இவாலுவேட் பண்ணணும். லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, எதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த லாஸ் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இதை வந்து இவாலுவேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மெத்தட்ஸ்லாம் கிடையாது, ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ்லாம் கிடையாது. ஒருத்தரும் ஒரு மெத்தடில் போடுவாங்க, பட் ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பாருங்கள், அந்த ரூல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இந்த சம்ஸ் ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2 the whole cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இது பார்த்தாலே தெரியுது என்ன பண்ணலான்னு பாருங்கள். பவர் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது, கரெக்டாக? பவர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அப்போ நான் மட்டும்தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். பவர் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம மாற்றணும் அதை பாசிட்டிவ்க்கு. ஆல்ரெடி நம்ம போன வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கோம். ஓகே, என்னுடைய வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த 1/2 the whole cube அப்படின்னா என்ன எழுதலாம்? 1/2 into 1/2 into 1/2 எழுதலாமா? அப்போ இது என்ன வரும்? 1 into 1 into 1 வந்து 1/2 2s are 4 4 2s are 8. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 1/8 is the answer. Next second subdivision 1/2 the whole power minus 5. ஓகே, அப்படியே பார்த்த உடனே 1/2 into 1/2 into 1/2 5 டைம்ஸ் எழுதிடக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்கள், பவர் வந்து நெகட்டிவில் இருக்குது, அப்போ நம்ம பவர் வந்து பாசிட்டிவ்க்கு கண்டிப்பாக மாற்றணும். ஸோ அந்த ரூல் வந்து ஞாபகம் இருக்கு இல்லையா? a power m a power minus m which is equal to 1/a power m. ஓகே, ரூல்லாம் ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, இது நம்ம டைரெக்டாக கூட பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ரூல் ஞாபகம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. பவர் வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அதை நம்ம பாசிட்டிவ்க்கு மாற்றணுங்க, அவ்வளோதான். எப்படி மாற்றணும்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள், மேலே இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிறத மேலேயும் எழுதுங்க. எப்படி எழுதுவோம் இதை? 2/1 the whole power 5 முடிஞ்சிருச்சு. ஓகே, அதாவது இதை அப்படியே மாற்றிட்டு பவர் வந்து ப்ளஸ் ஆக்கிடுங்க, அவ்வளோதான். இதுதான் ரூல். இப்போ இதோட என்ன அர்த்தம்? 2/1னா 2, ஸோ 2 power 5 எழுதலாமா? இப்போ பாருங்கள், பவர் பாசிட்டிவ் ஆகிடுச்சு, அப்போ 2 வந்து 5 டைம்ஸ் எழுதி அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32. சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 2 5s are 10ன்னு சூப்பராக போட்டுருவாங்க, அது ராங். ஓகே, இது பவர் இப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து அத்தனை டைம் எழுதி மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். இந்த ரூல் மறந்துடாதீங்க. பவர் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சம்மை. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷனுக்கு போயிடலாம். -5/6 the whole power -3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கேயும் வந்து பவர் வந்து நெகட்டிவில் இருக்குது, அப்போ பாசிட்டிவ்க்கு நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இதை இப்படியும் இதை கீழே எழுதிடுங்க. அப்போ 6/-5 the whole power 3, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே, அப்படியே மாற்றிட்டு பவர் ப்ளஸ். இப்போ பாருங்கள், இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத வேண்டியதான். 6/-5 ஹோல் க்யூப்னா 6/-5 into 6/-5 into 6/-5. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணலாம், எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ 6 6 are 36 36 into 6 வந்து 216 by 5 5s are 25 25 into 5 வந்து 125. சைனை மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அவ்வளோதான். ஸோ இதை இன்னொரு எப்படி எழுதலாம்னா, இந்த மைனஸ் வந்து மேலே தான் எழுதுவோம் எப்பயுமே நம்ம, கரெக்டாக? அப்போ -216/125 இஸ் த ஆன்சர். ரொம்ப சிம்பிள், பார்த்தீங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? நோட் பண்ணிட்டீங்களா இந்த சம்மு? நான் கொஷின் எழுதுறதுக்குள்ளே நோட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2^-5 into 2^7 divided by 2^-2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இப்போது இந்த சம் பாருங்கள் என்ன பண்ணணும்னு. இந்த சம்மில் பாருங்கள், இங்கே பவர் வந்து நெகட்டிவ் இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ் இருக்குது, ஆனால் நம்ம பாசிட்டிவாக அதை மாற்ற போகிறதில்ல. ஏன் அப்படி மாற்ற மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த சம்மில் வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது. போன சம்லலாம் ஒரே ஒரு நம்பர் தான் இருந்துச்சு, இந்த சம்மில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நம்ம லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்துட்டாலே நம்ம லாஸ் யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்குது, பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் இதுக்கு வரலாம். ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் நம்ம வந்து பவர் ஆட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? அது என்ன ரூல்னா, a பவர் m இன்ட்டு a பவர் n விச் இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. ரூல்லாம் வந்து ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, லாலாம் எழுதணும்னு அவசியம் ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சம் போட்டுடலாம். ஒன்றுமே இல்லை, பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, மல்டிப்ளிகேஷன் பவர் ஆட் பண்ணுங்கள். அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லா கிளியராக புரியும். அப்போ என்ன எழுதலாம், பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால பேஸ் 1 டைம் போட்டு பவரை வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இந்த டிவிஷன் பை டிவைடட் பை 2 பவர் மைனஸ் 2 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், 2 பவர் மைனஸ் 5 ப்ளஸ் 2 வந்து 2 டிவைடட் பை 2 பவர் மைனஸ் 2. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கேயும் ரூல் யூஸ் பண்ணலாம். டிவிஷன் இருக்கு இல்லையா, அப்போ டிவிஷன்னா பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் டிவிஷனில் பவரை வந்து சப்ராக்ட் பண்ணணும். அது என்ன ரூல்னா, a பவர் m டிவைடட் பை a பவர் n விச் இஸ் ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. இது ஒரு ரூல். இது ரூல் உங்களுக்கு எழுத தெரினாலும் நோ ப்ராப்ளம். பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, டிவிஷன் பவரை வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். பேஸை 1 டைம் எழுதணும் கண்டிப்பாக, ஈக்குவல் டு சைன்லாம் போட்டுக்கோங்க. பேஸை வந்து 1 டைம் கண்டிப்பாக எழுதணும், பவர் அப்படியே சப்ராக்ட் பண்ணுங்கள். 2 மைனஸ் இங்கே ஒரு -2 இருக்குது. அப்போ இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுமா? புரியுதா? புரியுதா? அப்போ 2 பவர் 2 ப்ளஸ் 2 வந்து 4. ஓகே, ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 பவர் 4 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. முடிஞ்சிருச்சு. புரியுதா? இந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியுதா? இந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அடிஷன் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணவே முடியாது. சப்போஸ் இங்கே அடிஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இதை அப்படி தான் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இதை வந்து பவர் வந்து பாசிட்டிவாக மாற்றணும். ஸோ அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு பண்ணணும். ப்ளஸ் சப்ராக்ஷன், அடிஷன் சப்ராக்ஷனுக்கு லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன். நெக்ஸ்ட் வந்து 5th சப்டிவிஷன். 2 பவர் மைனஸ் 1 இன்ட்டு 3 பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 6 பவர் மைனஸ் 2. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது. ஸோ லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து பேஸ் ரெண்டும் சேமாக இல்லை. ஆனால் எது சேமாக இருக்குது? பவர் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, பவர் ரெண்டும் சேமாக இருந்தாலும் ஒரு ரூல் இருக்குது. என்னது? எது சேமாக இருக்கோ அதை 1 டைம் எழுதிடணும். பவர் சேமாக இருக்கிறதுனால பவரில் அதை 1 டைம் எழுதிட்டேன். பேஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த டிவைடட் பை 6 பவர் மைனஸ் 2 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன வரும்? 2 3s are 6 பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 6 பவர் மைனஸ் 2. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலான்னு யோசிங்க. பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கா, டிவிஷன் இருக்கா, அப்போ பேஸை 1 டைம் எழுதுங்க, பவரை சப்ராக்ட் பண்ணுங்கள். -1 மைனஸ் இந்த -2, அப்போ இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், +2. அப்போது 6 பவர் -1 + 2 என்ன வரும்? 1. இப்போ 6 பவர் 1ங்கிறது 6. ஓகே, இல்லை எனக்கு இந்த மெத்தட்லாம் புரியலை அப்படின்னா நம்ம வேறு மெத்தடில் கூட இதை பண்ணலாம். எக்ஸ்போனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட்ஸில் பண்ணலாம் சம்ஸை. எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். 2 பவர் -1 இன்ட்டு 3 பவர் -1 டிவைடட் பை 6 பவர் -2 அப்படின்னு இருக்குது. இது எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், பவர் வந்து நெகட்டிவில் இருந்தால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? பவர் வந்து பாசிட்டிவாக மாற்றணும்னா ரெசிப்ரோக்கல் பண்ணணும்னு சொன்னாலாம், இங்கே பை 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/2 பவர் வந்து 1 ஆகிடுச்சு. இன்ட்டு அதே மாதிரி 1/3 பவர் 1 ஆகிடுச்சு. டிவைடட் பை இங்கே வந்து 1/6 பவர் 2 பவர் வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ 1/2 பவர் 1 1/2 இன்ட்டு 1/3 டிவைடட் பை 1 இங்கே என்ன எழுதலாம்? 6 6 are 36. நெக்ஸ்ட்டு இப்போ இது என்ன எழுதலாம்? 1 into 1 1 2 3s are 6 டிவைடட் பை 1/36. இப்போ இது ஃப்ராக்ஷனை எப்படி டிவைட் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? இந்த டிவைட் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இது வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணும். நம்ம ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். ஸோ 6 1s are 6 6 6 are 36. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் இஸ் 6. எந்த மெத்தடில் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து ரூல்ஸை மட்டும் மறந்துடக்கூடாது. இந்த ரூல் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, இது இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3rd சம் நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபோர்த்து சம் பார்த்தலாம். அதே தான் ஃபோர்த்து சம்மும் இவாலுவேட்னு சொல்லியிருக்காங்க. இவாலுவேட் பண்ணணும். சேம் laws of exponents அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இவாலுவேட் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2 power 5 the whole power 4 into 5/2 the whole power -2. இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறீங்கன்னா ஏதாவது லாஸ் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதாவது மல்டிப்ளிகேஷனாக டிவிஷனான்னு செக் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இருந்துச்சுன்னா பேஸ் சேமாக இருக்கா இல்லை பவர் சேமாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, பேஸும் சேமாக இல்லை பவரும் சேமாக இல்லை. அப்போ எந்த லாவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போது என்ன பண்ணணும்னா இந்த நெகட்டிவை வந்து பாசிட்டிவாக மாற்றுங்க. பவர் வந்து நெகட்டிவ் இருக்குல்லே, அவள் பாசிட்டிவாக மாற்றுங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதை 2/5 the whole power 4 into இந்த பவர் வந்து பாசிட்டிவாக மாற்றணும்னு என்ன பண்ணணும், அப்படியே ரெசிப்ரோக்கல் 5/2ங்கிறது 2/5 ஆகிடுச்சு. அந்த பவர் 2 வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு. புரியுதா? இப்போ பாருங்கள், பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. கரெக்டாக? அப்போது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ பேஸை ஒரு தடவை எழுதிட்டு பவர் அப்படியே ஆட் பண்ணுங்கள். எது சேமாக இருக்கோ அதை ஒன் டைம் எழுதணும். பவர் சேமாக இருந்தால் அதை ஒன் டைம் பவரில் எழுதுங்க. பேஸ் சேமாக இருந்தால் அதை ஒன் டைம் பேஸில் எழுதுங்க. அப்போ இது என்ன வரும், 2/5 the whole power 4 + 2 வந்து 6. புரியுதா? 2/5 the whole power 6. அப்போ இது எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் இல்லையா? அப்போ 2/5 into 2/5 into 2/5 into 2/5 into 2/5 into 2/5 6 times. 1 2 3 4 ஓகே 6 டைம்ஸ் எழுதிட்டேன். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are வந்து 32, 32 2s are வந்து 64. கரெக்டாக? அடுத்து இது மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25, 25 5s are 125, 125 5s are 625. கரெக்டாக? எஸ். நெக்ஸ்ட் இந்த 5 5s are 25. 625 into 25 பண்ணால் 15,625 வருமா? மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், அந்த ஆன்சர் தான் வரும். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் 64/15,625. ஓகே. ஸோ இந்த ஃபோர்த் சம் நல்லா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து நான் இந்த ரூல்லாம் எனக்கு அப்ளை பண்ண தெரியலன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, நார்மலாக கூட பண்ணலாம். 2/5 the whole power 4 எப்படி எழுதலாம், 2/5 into 2/5 into 4 டைம்ஸ் எழுதலாம். இது எப்படி எழுதலாம், 2 டைம்ஸ் எழுதலாம். இந்த ரெண்டு ஸ்டெப்புமே இல்லாமல் இதுக்கு அடுத்து டைரெக்டாக இந்த ஸ்டெப்பு கூட எழுதலாம். ஓகே, புரியுதா? இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஸ்டெப்பும் இல்லாமல் இதுக்கப்புறம் இது எழுதலாம். 2/5 4 டைம்ஸ், 2/5 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். Second subdivision 4/5 the whole power -2 divided by 4/5 the whole power -3. ஓகே. இப்போ பாருங்கள், டிவிஷன் இருக்குது. ஏதாவது லா யூஸ் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பவர் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் பார்த்துக்கலாம். டிவிஷன் இருக்குது, பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போது பவரை வந்து சப்ராக்ட் பண்ணலாமா? அப்போ எது சேமாக இருக்கும் அது, ஏன்னா லாஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக சம் முடிஞ்சிடும். ஓகே. ஸோ 4/5, ஏன்னா பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குன்னா அதை ஒன் டைம் எழுதிட்டேன். ஆனால் டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனான்னு பார்க்கணும். அடிஷன் சப்ராக்ஷனில் லாஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ரெண்டு பேஸும் சேம். அப்போ பவரை வந்து சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ -2 -3. அப்போ அந்த மைனஸும் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும், +3. ஓகே. இப்போ இது என்ன எழுதலாம், 4/5 the whole power -2 + 3 வந்து 1. அப்போ ஆன்சர் வந்து 4/5. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் லாஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் நார்மலாக தான் போட்டாகணும். எப்படின்னு பாருங்கள், பவர் வந்து நெகட்டிவ் இருக்குது, ஸோ நம்ம பாசிட்டிவாக மாற்றணும். அதுக்கு எப்படி பண்ணணும்னா 5/4 இது வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணால் பவர் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அதே மாதிரி டிவைடட் பை இங்கேயும் பவர் வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணால் பவர் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். புரியுதா? இப்போ 5/4 இங்கேயும் 5/4. இப்போ அப்படியே டிவைட் பண்ணுங்கள். இல்லைனா 5/4 into 5/4 divided by 5/4 into 5/4 into 5/4. ரொம்ப பெருசாக போகும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா. ஓகே. இப்போ பாருங்கள், 5/4 into 5/4. இந்த டிவிஷன் வந்து எப்படி மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ரெசிப்ரோக்கல் ஆகுமா? அப்போ 4/5 4/5 4/5. அப்போ எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள், 4 4 கேன்சல் ஆகுது, இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகுது, இந்த 2 5க்கு இந்த 2 5 கேன்சல் ஆகுது. பேலன்ஸ் இருக்கிறது 4/5. எந்த மெத்தடில் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். அதில் ஒன்றுமே கஷ்டம் கிடையாது.
ஒன்றுமே நீங்கள் செக் பண்ண போகிறதில்ல. மல்டிப்ளிகேஷனாக டிவிஷனான்னு பார்க்க போகிறீங்க. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா பேஸ் பாருங்கள். பேஸ் சேமாக இருக்கா இல்லை பவர் சேமாக இருக்கா, ரெண்டுமே சேமாக இல்லாத போது இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது ஒன்று சேமாக இருந்துச்சுன்னா லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸை யூஸ் பண்ணுங்கள். பவர் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா அதை ஒன் டைம் எழுதிட்டு பவரை வந்து ஆட் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷன்னா எது சேமாக இருக்கோ அதை ஒன் டைம் அந்த இடத்துல எழுதிடுங்க. ஓகே, ஸோ இந்த சம்மை நான் 2 மெத்தடில் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். இப்போ பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் இருக்குது, பட் பேஸும் சேமாக இல்லை, பவரும் சேமாக இல்லை. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எந்த லாவுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போது நம்ம இந்த நெகட்டிவை வந்து பாசிட்டிவாக மாற்றினா மட்டும்தான் முடியும். ஓகே, இப்போ பாருங்கள் 2 பவர் 7 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த நெகட்டிவ் பவரை பாசிட்டிவாக பவராக மாற்றணும்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். இப்போ என்ன வரும், 2/1 த ஹோல் பவர் +3 ஆகிடுமா, பவர் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ என்ன வரும், இது 2 பவர் 7 இன்ட்டு 2/1ங்கிறது 2 பவர் 3. இப்போ பாருங்கள், 2 பேஸும் சேமாக இருக்குது. கரெக்டாக? இல்லைனா உங்களுக்கு வேண்டாம், எனக்கு எந்த ரூலுமே வேண்டாம்னா இது அப்படியே எழுதுங்க. 2 வந்து 7 டைம்ஸ், 3 4 5 6 7 டைம்ஸ் இன்ட்டு 2 வந்து 10 டைம்ஸ், 1 2 3 10 டைம்ஸ். புரியுதா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32 32 into 2 64 64 into 2 128 128 வந்திருக்கு இது வரைக்கும். 2 2s are 4 4 2s are 8. இந்த 8 மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 8s are 64 4 balance 6 8 2s are 16 22 2 balance 2 8 1s are 8 1024. அவ்வளோதான். ஓகே, லாஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக பண்ணலாம். இல்லை லாஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 பேஸும் சேமாக இருக்குது, மல்டிப்ளிகேஷன், அப்போ பவர் ஆட் பண்ணணும். அப்போ 7 + 3 வந்து 10. இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் அப்படியே வரும். 2 வந்து 10 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு 4th சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க இந்த 4th சம்மை. ஸோ 4th சம்மில் நம்ம வந்து ஆல் 3 சப்டிவிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 5th சம் பார்க்க போகிறோம். இவாலுவேட் 5th சம் வந்து இவாலுவேட் பண்ணணும். 5 power 0 + 6 power -1 into 3 square. ஸோ இப்போ பாருங்கள் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். 5 power 0 வந்து 1னா, ஏன்னா எனி நம்பர் பவர் 0 a power 0ங்கிறது 1, எனி நம்பர் பவர் 0 1. நெக்ஸ்ட்டு 6 power -1ங்கிறது என்னது, எப்படி பண்ணணும், இதை பவர் வந்து ப்ளஸ் ஆக்கணும். அப்போ ப்ளஸ் ஆக்கணும், இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்போ 1/6/1, ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, எந்த லாவுமே யூஸ் பண்ண முடியாது. ஒரு பேஸ் சேமாக இருக்கா பவர் சேமாக இருக்கான்னு பார்க்க முடியாது, ஏன்னா அடிஷன் இருக்கீங்க. மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனை தான் இப்படி பார்க்கணும். அப்போ இது பாருங்கள், இது எப்படி எழுதலாம், 1/6ன்னு எழுதலாமா, 1/6 power 1, அப்போ 1/6 இன்ட்டு அந்த 3 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா பவர் வந்து பாசிட்டிவாக மாற்றிட்டேன். அப்போ இது பாருங்கள், இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ 6 1s are 6 + 1/6 இன்ட்டு 3 ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ 6 + 1 வந்து 7/6 இன்ட்டு 3 ஸ்கொயரை வந்து 3 × 3ன்னு எழுதலாமா. இப்போ 3 1s are 3 3 2s are 6. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 7/2 இன்ட்டு 3. அப்போது ஆன்சர் வந்து 7 3s are 21/2 இஸ் த ஆன்சர். புரியுதா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த சம் ரொம்ப சிம்பிள் தான் எக்ஸ்போனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாமா. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 power -1 + 3 power -1 டிவைடட் பை 6 power -1. பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பேஸ் பவர் ரெண்டும் சேமாக இருக்குது, ஸோ லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே அடிஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இல்லைனாலே நம்ம பவரை வந்து பாசிட்டிவாக மாற்றிட்டு தான் பண்ணணும். ஸோ இந்த பவரை பாசிட்டிவ் மாற்றினா என்ன பண்ணணும் பாருங்கள், இங்கே வந்து 2/1 இருக்குன்னு அர்த்தமா. அப்போ அதை எப்படி எழுதலாம், 1/2 power 1, கரெக்டாக. ப்ளஸ் இதுவும் 1/3 power 1, பவர் வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. டிவைடட் பை இது எப்படி எழுதலாம் பாருங்கள், 1/6, கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு, ஸோ 1/2 + 1/3. அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. 3 × 1 3 + 2 × 1 2 by 2 3s are 6 டிவைடட் பை 1/6. புரியுதா? நெக்ஸ்ட்டு இப்போ 3 + 2 வந்து 5/6 டிவைடட் பை 1/6. இப்போ பாருங்கள், இது எப்படி டிவைட் பண்ணுவோம், இது வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறும். டிவைடுக்கு அப்புறம் உள்ளது தான் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இதை ஒன்றும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, இது அப்படியே தான் இருக்கணும். இது மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு, இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் 6/1. ஸோ 6 1s are 6 6 1s are 6. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 5.
ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து 5. நோட் பண்ணிக்கோங்க இந்த சம்மை. நோட் பண்ணிட்டீங்களா? Next, third subdivision, 3 power minus 1 into 4 power minus 2 into 5 power minus 3 the whole power 0. ஒன்றுமே பார்த்தோன்னு என்ன பண்ணுவீங்க, இதை பாசிட்டிவாக மாற்றணும், இதை பாசிட்டிவாக மாற்றணும், இதை பாசிட்டிவாக மாற்றணும்னு பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். எனி நம்பர் பவர் 0 வந்துட்டாலே ஆன்சர் 1. அவ்வளோதான், எதுவுமே பண்ண வேண்டாம். இதுக்கு எல்லாத்துக்கும் பவர் 0, அப்போ ஆன்சர் வந்து 1. எனி நம்பர் பவர் 0 வந்து 1. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து 1. Next number 6th sum பார்த்துடலாம். Simplify. Okay, 3 square the whole cube into 2 into 3 power 5 the whole power minus 2 into 18 square. இப்போ இதை எப்படி சிம்பிளை பண்ணுறதுன்னு பாருங்கள். பவர் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது, ஆனால் இந்த பவர் மட்டும் நெகட்டிவில் இருக்குது. அப்போ இதை பாசிட்டிவாக மாற்றணும். இப்போ என்ன பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணலான்னு பாருங்கள். 3 பவர் இது மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 2 3s are 6 இன்ட்டு இதை எப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணணும்னா இதை பை 1 இருக்குதுன்னு அர்த்தம். இது மேலே போகும், இது அப்படியே கீழே வரும். அப்போ 1/2 into 3 power 5 the whole square. புரியுதா? இன்ட்டு 18 ஸ்கொயரை 18 into 18 எழுதிக்கலாம். இங்கே 3 power 6 எப்படி எழுதலாம்? 3 into 3 into 3 into 3 into 3 1 2 3 4 5 6 கரெக்டாக. இன்ட்டு இங்கே 1/, இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். இந்த பவர் வந்து இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். அப்போ 2 power 2 into 3 power 5 into 2ன்னு வரும். இந்த பவர் வந்து இதுக்கும் வரும் இதுக்கும் வரும், மறந்துடாதீங்க. இன்ட்டு 18 into 18. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு 3 வந்து 6 டைம்ஸ் எழுதிக்கலாம். 3 4 5 6 இன்ட்டு 1/2 ஸ்கொயரை வந்து 2 into 2 3 power 10ன்னு வருமா இது. அப்போ 3 வந்து 10 டைம்ஸ் எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இன்ட்டு 18 into 18. ஏன்னா அப்போ தான் நமக்கு கேன்சலேஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 இந்த 6 3க்கும் இங்கே ஒரு 6 3க்கும் கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, இந்த 3 வரைக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்குது இந்த 4 3 தான் இருக்குது. வேறு என்ன இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாமா? 3 1s are 3 3 6 are 18 3 1s are 3 3 6 are 18 3 1s are 3 3 2s are 6 3 1s are 3 3 2s are 6. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 1s are 2 2 1s are 2 2 1s are 2 2 1s are 2 எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் இஸ் 1 இஸ் த ஆன்சர். ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இந்த சம்மு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் இன்ட்டு 7 க்யூப் இன்ட்டு 2 power 5 by 84 க்யூப். இப்போ இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும். 9 ஸ்கொயரை ஏன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும் தான் கேன்சலேஷன் பண்ண முடியும். 7 into 7 2 into 2 into 2 into 2 into 2 by 84 into 84 into 84. ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ப்ராப்ளமே கிடையாது. பாசிட்டிவ் பவராக இருந்துச்சுன்னா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான். பவர் நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாசிட்டிவாக மாற்றணும். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இது ரெண்டும் 2 இல்லை இது ரெண்டும் வந்து 7 டேபிளில் பண்ணலாமா? 7 1s are 7 7 1s are 7 பேலன்ஸ் 1 14 7 2s are 14. இதுவும் 7 1s are 7 12s are 84 7 1s are 7 12s are 84. அப்புறம் இங்கே 2 1s are 2 2 6 are 2 1s are 2 2 6 are 2 1s are 2 2 6 are 2 1s are 2 2 3s are 2 1s are 2 2 3s are. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 3 1s are 3 3 3s are 3 1s are 3 3 3s are. அப்புறம் இங்கே 3 1s are 3 3 2s எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3/2. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஆன்சர் இஸ் 3/2. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க இந்த சம்மை. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதிலே தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம்.
2 power 8 into 2187 by 3 power 5 into 32. ஸோ சேம் அதே மாதிரி தான் பவர்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது ரெண்டும் 32 டேபிள் இது ரெண்டும் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாமா? 32வால் இது டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாமா? 32 into ஒரு 4 3s are 12 5s are போட்டு பார்க்கலாமா? 6s are போட்டு பார்க்கலாம். 6 2s are 12 2 பேலன்ஸ் 1 6 3s are 18 19 6 are வந்து 192 வருது. பேலன்ஸ் வந்து 8 minus 2 வந்து 6 இங்கே வந்து 11 minus 9 26 நெக்ஸ்ட் இந்த 7 போட்டுக்கலாம் 267 நெக்ஸ்ட் 32 into ஒரு வராதோ 8 2s are 16 9 2s are ஓகே வராது விட்டுருங்க. நம்ம வந்து எக்ஸ்பேண்டே பண்ணலாம். 2 power 8 2 into 2 into 2 into 8 டைம்ஸ் எழுதணும் 3 4 5 6 7 8 டைம்ஸ் 1 2 3 4 5 6 7 8 into 2187 by 1 2 3 4 5 times 3 into 32. இப்போ கேன்சலேஷன் பண்ணிடலாம். நான் இப்போ எது கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இது ரெண்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டு வரலாம். 2 1s are 2 16s are 2 1s are 2 8s are 2 1s are 2 4s are 2 1s are 2 2s are 2 1s are 2 2s are சாரி 2 1s are ஓகே. இப்போ 32 ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ 3 டேபிள் ரெண்டு கேன்சல் ஆகும். 3 1s are 3 7s are 21 3 2s are 6 பேலன்ஸ் 2 இது 27 ஆகிடுச்சு 3 9s are 27 அகெயின் 3 டேபிள் 3 1s are 3 2s are 6 பேலன்ஸ் 1 12 3 4s are 12 3 3s are 9 again 3 table 3 1s are 3 8s are 24 3 1s are 3 1s are இல்லைனா இது 3 ஓகே 3 2s are 6 balance 2 21 3 7s are 21 again 3 table 3 1s are 3 9s are 27. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு எழுதிடலாம். இங்கே 3 2 இருக்குது இங்கே ஒரு 9 இருக்குது 1 2 3 into 9 ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாம். டினாமினேட்டர் ஒன்றுமே இல்லை 2 2s are 9 9 2s are சாரி 2 2s are 4 4 2s are 8 8 9s are வந்து 72. ஸோ ஆன்சர் இஸ் 72. ஓகே ஸோ இந்த சம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து 6 சம்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த 1.6 எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அப்போனா மட்டும் தான் புரியும். ஸோ நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை ஸ்டூடெண்ட்ஸ்.